ஒரு குக்கரில் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி போட்டு நல்லா அது கருகிற, அதாவது கருப்பாகிற அளவுக்கு அது வதங்கட்டும். வதங்கும் போதே பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளி பழம் வெட்டி போட்டிருக்கேன். உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி விட்டுருக்கேன். நான் அரிசி 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி, தேவையான உப்பு சாப்பாட்டுக்கு போட்டுட்டு மீதம் இருக்க புதினா, மல்லி, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் எல்லாம் நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அரிசியவும் போட்டு நல்லா இந்த மாதிரி பின்னின மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பின்னினதுக்கப்புறமா அடுப்பில் சிம் பண்ணிவிட்டு மீதம் இருக்க புதினா, மல்லி, ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கேஸ்கெட் போடாமல் குக்கரை மூடி போட்டு எடுத்தால் பொலன்னு சூப்பரான ப்ளைன் பிரியாணி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.